ஹாய், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டாப்பிக்கான பெயரெச்சம் வினையெச்சம் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் இயல் 3லேயும் ஓல்டு புக்கில் 10th வந்து இருக்குது. படித்தான் என்னும் சொல்லின் பொருள், அதாவது படித்தான், படித்த, படித்து இந்த 3 சொற்கள் இருக்குது. இதில் படித்தான் அப்படின்ற அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல் வந்து முற்று பெறுகிறது, எதுவுமே தொக்கி நிற்கல. படித்த, படித்து அப்படின்னு சொல்லி தொக்கி நிற்கல. அந்த படித்தான் அப்படின்ற சொல் ஒரு முழுமை பெற்ற ஒரு சொல்லாக இருக்கிறதுனால இதை வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இதே படித்த, படித்து அப்படின்ற சொற்கள் வந்து முற்று பெறலை. இவ்வாறு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். அந்த சொல் வந்து முற்று பெறலை, முழுமையாக அது வந்து முழுமை அடையலை. படித்து அப்படின்னு சொல்லி தொக்கி தான் வந்து நிற்குது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். எச்சம் அப்படின்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். அப்போ பெயரெச்சம்னா என்ன? படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த அப்படின்ற இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த ஊர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும். அந்த மாதிரி பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதை வந்து நம்ம என்ன, ஒரு எச்ச சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஒரு எச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையெச்சம். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சமாகும். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் எழுதுவோம். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி. பாடிய அப்படின்றது இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற அப்படின்றது நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் அப்படின்றது எதிர்கால பெயரெச்சம். ஸோ வந்து கடைசி அந்த அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாக இருக்கணும். ஒரு எச்ச சொல்லோடு ஒரு பெயர் சொல் சேரும் பொழுது அதை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதையே வந்து 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இப்போ எழுதிய கடிதம், இத்தொடரில் உள்ள எழுதிய அப்படின்ற சொல் எழுதுதல் அப்படின்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக இதுலேயே நமக்கு தெரியுது. எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு. எழுதிய கடிதம் அப்படின்றது ஒரு இறந்த காலம், ஏற்கனவே எழுதின ஒரு கடிதம், ஸோ இறந்த காலம். அப்போ செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். அடுத்து பாருங்க, சிறிய கடிதம், இத்தொடரில் உள்ள சிறிய எனும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. இப்போ சிறிய மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் காலமோ செயலோ எதுவுமே தெரியாது. ஒரு பண்பு, சிறிய, பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு தான். ஸோ பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். பண்பை மட்டும் காமிக்கிறது குறிப்பு பெயரெச்சம். இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். அடுத்து வினையெச்சம். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். ஸோ படித்து அப்படின்ற சொல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை, முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினை சொல்லை கொண்டு முடியும். அதுதான் வந்து வினையெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இதையும் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். வினையெச்சத்தை தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். எழுதி வந்தான், இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் மற்றும் செயல், எழுதுதல் அப்படின்ற செயலையும் இறந்த காலத்தையும் அதே தான், அங்கே பெயர் சொல்லி இங்கே வினைச்சொல், அவ்வளோதான் வித்தியாசம், தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். ஸோ வந்தான் அப்படின்றது ஒரு வினை, வரது அப்படின்றது ஒரு எழுதி வந்தான், எழுதி சென்றான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வினை சொல்லாக இருந்தது அப்படின்னா, வெளிப்படையாக காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்து வந்து குறிப்பு வினையெச்சம். மெல்ல நடந்தான், இத்தொடரில் உள்ள மெல்ல அப்படின்ற சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. மெல்ல அப்படின்ற ஒரு பண்பை தான் வந்து காமிக்குது. அப்போ பண்பை காமிச்சா இல்லை குணத்தை வந்து காமிச்சா வெளிப்படையாக காலத்தை காமிக்காமல் பண்பை வந்து காமிக்கிறத வந்து
குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இத்தொடரில் உள்ள மெல்லை என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அடுத்து முற்றெச்சம். முற்றெச்சம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி படித்தனல். இத்தொடரில் படித்தனல் அப்படின்ற சொல் படித்தால் அப்படின்ற ஒரு வினைமுற்று பொருளை தருகிறது. ஸோ படித்தனல் அப்படின்றது படித்தால். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அவர் எப்படி வந்து படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னா படிக்கிறத வந்து மகிழ்ச்சியாக பண்ணியிருக்கா. அப்போ தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. படித்தா அப்படின்னு சொல்லி ஒரு எச்ச பொருளை வந்து தருது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஸோ வந்து ரெண்டு இருக்கு. ஒரு எச்ச சொல் வந்து படித்தனல் மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்ச பொருள் மற்றொரு வினை முற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால், பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். ஒரு எச்ச சொல் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அதே குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா, இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்றது என்னது, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். அதே வினையெச்சமாக இருந்தால் அதே தான், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு வினைச்சொல் வினையெச்சம். அதுதான் வந்து தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வந்து வெளிப்படுத்துறது குறிப்பு வினையெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறாமல் இருக்கக்கூடிய அந்த சொல்லை தான் நம்ம வினையெச்சம் அப்படின்னு சொல்லும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெயரெச்சம் பார்த்த அப்படின்றது பார்த்த மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. ஸோ குறிப்பு வினையெச்சம் அப்படின்றதே காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நடந்து வந்தான் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நடந்து அப்படின்றது ஒரு வினையெச்சம். பேசிய மாணவன் அப்படின்னு சொல்லுவோம் பெயரெச்சம். எடுத்தனன் உண்டாள். ஸோ எடுத்த அப்படின்ற ஒரு வினையெச்சம் அடுத்து ஒரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால இது வந்து என்னது, முற்றெச்சம். ஸோ ஒரு வினை முற்று உண்டான் அப்படின்ற ஒரு வினை முற்றை கொண்டு முடிந்த ஒரு வினைச்சொல், ஒரு வினையெச்ச சொல். பெரிய அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். ஸோ குறிப்பு பெயரெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பெரிய அப்படின்ற ஒரு பண்பை வந்து காமிக்கிறதுனால. ஸோ இது வந்து நீங்களே பண்ணி பாருங்கள், எதெல்லாம் வினையெச்சம் எதெல்லாம் பெயரெச்சம். நல்ல மாணவன் பெயரெச்சம். படுத்து உறங்கினான் வினையெச்சம் வரும். பாய்ந்து அப்படின்றது ஒரு பாய்ந்து சென்றான் வினையெச்சம் வரும். எரிந்த கல்லுன்னு சொல்லலாம். ஸோ பெயரெச்சம். ஸோ இந்த மாதிரி நீங்களாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லா வினை சொல்லா, அதை வச்சு தான் நம்ம பெயரெச்சமா வினையெச்சமா அப்படின்னு சொல்லி நம்ம அறியலாம். ஸோ 10th புக்லேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அதையும் பார்க்கலாம். பாருங்கள், எச்சம் கயல்விழி படித்தால், கோதை சென்றால். இத்தொடர்களில் படித்தால் சென்றால் என்பன வினைமுற்றுகள். படித்தால் சென்றால் அப்படின்றது வினைமுற்று. இவ்வினைமுற்று சில இடங்களில் ஆள் எனும் விகுதி குறைந்து படித்த சென்று எனவும் படித்து சென்று எனவும் வரும். இச்சொற்களில் பொருளில் முற்று பெறாத முழுமை அடையாத வினை சொற்கள். இது வந்து முற்று பெறலை. இந்த சொற்கள் வந்து பொருளில் வந்து முற்று பெறாத முழுமை அடையாத வினை சொற்கள். இது எல்லாமே வந்து முழுமை அடையாத வினை சொற்கள். ஆதலால் எச்சம் எனப்படும். அல்லது வினைமுற்றின் ஆள், அந்த வினைமுற்றுனா என்னது, அந்த சொல் வந்து முழுமை பெற்றிருக்கணும். படித்தால் அப்படின்னு சொல்லி முழுமை அடைஞ்சிருக்கணும். அப்போ இதில் படித்த மட்டும் இருக்குது. இதில் இப்போ படித்த இங்கே ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆள்ன்ற விகுதி இல்லாததுனால தான் நம்ம அதை படித்த அப்படின்னு சொல்லி அந்த எச்ச சொல் வந்து தொக்கி நிற்குது. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், எச்சம்னு சொல்கிறோம். ஸோ வினைமுற்றினுடைய ஆள் விகுதி குறைந்து நிற்கும் சொல்ல தான் வந்து எச்சம். இது வந்து புதுசாக இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். அந்த ஆள் விகுதி குறைந்து நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். ஒரு வினைமுற்றில் ஒரு வேர்டு கொடுத்து, படித்தாலோ சென்றாலோ ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து ஆள் விகுதி குறைந்து நிற்கும் சொல் என்ன, அப்போ எச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம்.
பெயரெச்சம்னா என்ன? படித்த, சென்ற என்னும் முற்று பெறாத எச்ச வினைகள் கயல்விழி கோதை அப்படின்னு சொல்லி பெயரை கொண்டு முடிந்ததுனால இதை பெயரெச்சம் சொல்கிறோம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஸோ அதே தான் இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம். படித்த, படிக்கின்ற, படிக்கும், சென்ற, செல்கின்ற, செல்லும். ஸோ தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்றது பாருங்கள், வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். வந்த அப்படின்றது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சம். செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கு உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள். ஸோ 3 காலங்களிலும் இந்த பெயரெச்சமானது வரும். அதாவது முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான 6ம் எஞ்சி நிற்கும். இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். ஸோ உடன்பாட்டு வாக்கியத்திலையும் வரும், எதிர்மறையாக கூட இந்த சொற்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்மறைனா ஆப்போசிட்டாக சொல்கிறது. இப்போ உடன்பாடு, உண்ட இளங்கோவன் அப்படின்றது உண்ணாத இளங்கோவன் அப்படின்னு சொல்லி கூட எதிர்மறை சொற்களில் கூட பெயரெச்சமானது வரும். செய்பவன், இப்போ உண்ட இளங்கோவன், இதில் செய்பவன் யார்? செய்பவன் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படின்னு 6ஐயும் இது வெளிப்படையாகவே காமிக்கும். செய்பவன் இளங்கோவன். கருவி எதில் சாப்பிட்ருப்பான்? ஒரு களத்தில் சாப்பிட்ருப்பான். நிலம் எங்கே சாப்பிட்ருப்பான்? வீடோ பள்ளியோ ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பான். செயல் என்னது? உண்ணுதல். காலம் உண்ட அப்படின்னு சொல்லி ஒரு இறந்த காலத்தை காமிக்குது. எதை சாப்பிட்ருப்பான்? சோறு. அடுத்து குறிப்பு பெயரெச்சம். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம். நல்ல பையன், நல்ல அப்படின்ற சொல்லு காலத்தையோ செயலையோ உணர்த்தலை. நல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பண்பை மட்டும் அது உணர்த்துறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 2லையுமே வரும், உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் வரும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்ததுல இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலை. உடன்பாடு எதிர்மறையில் வருமானு சொல்லி நமக்கு அதில் சொல்லலை, இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல மாணவன் அப்படின்றது உடன்பாட்டு வாக்கியம். எதிர்மறையில் தீய மாணவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு எச்ச சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்த ஒரு எதிர்மறை வாக்கியம் தீய மாணவன். அடுத்து வினையெச்சம். முற்று பெறாத வினைச்சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். முற்று பெறாத வினைச்சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். படித்து வந்தான், பாட கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான். அதாவது ஒரு எச்ச வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஒரு எச்ச வினை படித்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதுவும் 3 வகையில் இருக்குது. இறந்த கால வினையெச்சம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலத்தில் படித்து, நிகழ்காலத்தில் படிக்கின்ற, எதிர்காலத்தில் படித்து வருவான். பாருங்க, படித்து வந்தான், படித்து வருகின்றான், படித்து வருவான். இவ்வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த, செய்கின்ற, செய்யும் என காலத்துக்கேற்ப மாறும், பெயர்கள் மாறா. வினையெச்சத்தில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டு முக்கியம். இப்போ நானே சொல்லும்போது மாற்றி தான் சொன்னேன், படிக்கின்றன்னு சொன்னேன். ஆக்சுவலி அது தப்பு. பெயரெச்சத்தில் மட்டும்தான் எச்சங்கள் மட்டுமே, அந்த எந்த எச்ச சொல் வந்ததோ இது மாறுறது பெயரெச்சத்தில் மாறும். பட் வினையெச்சத்தில் அந்த வினை சொற்கள், அந்த வினை முற்றா வந்தது பார்த்தீங்களா, அதுதான் 3 காலங்களிலும் மாறும். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே, என்ன சொல் வந்ததோ அதுதான் மாறும். செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்த்தோம். செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்னு சொல்லி 3 காலங்களிலும் வரும். பாருங்க, படித்த, படிக்கின்ற, படிக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த எச்ச சொல் தான் 3 காலங்களிலும் வரும். ஆனால் வினையெச்சத்தில் அந்த வினை முற்றா வந்த சொல் தான் 3 காலங்களிலும் வரும். படித்து வந்தான், படித்து வருகின்றான், படித்து வருவான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த, செய்கின்ற, செய்யும் என காலத்துக்கேற்ப மாறும், பெயர்கள் மாறாது. வினையெச்சத்தில் எச்சங்கள் மாறாது, அந்த வினை முற்றுகள் 3 காலங்களையும் உணர்த்தும். அடுத்து தெரிநிலை வினையெச்சம். படித்து தேறினான், படித்து படிக்க என்னும் சொற்கள் எச்ச வினையாய் நின்று
காலத்தை காட்டி தேறினான் செல்கிறான் ஆகிய வினைமுற்றை கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றன. இவ்வாறு காலத்தையும் செயலையும், 2 வேர்டு தான் முக்கியம், காலம் செயல் ரெண்டையும் உணர்த்தி வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் அப்படின்றது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டி வரக்கூடிய ஒரு வினையெச்ச வினைச்சொற்கள். மெல்ல பேசினால், இவ்விரு தொடர்களில் உள்ள மெல்ல இன்றி எனும் எச்ச வினைச்சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன. ஆகையால் இவை குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இதை என்னன்னு சொல்லுவோம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். அடுத்து முற்றெச்சம். மைத்திலி வந்தனள் பாடினாள். இதில் வந்தனல் படித்தனல் அப்படின்ற வினைமுற்றுக்கள் வந்து படித்து அப்படின்ற வினையெச்ச பொருளில் தான் நிற்குது. இங்கே வினையெச்ச பொருள் மைத்திலி வந்தனல் பாடினாள். அப்போ இது என்னது, ஒரு வினையெச்ச சொல்ல தான் இருக்குது. வந்தனல் படித்தனல் அப்படின்றது வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வாறு ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றெச்சம் எனப்படும். ஸோ மோரோவர் ரெண்டுலேயும் ஒரே பாயிண்ட் தான், பட் சில பாயிண்ட்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஆள் விகுதி எச்சத்தில் ஆள் விகுதி குறைந்து, வினை எச்சத்தில் ஆள் விகுதி குறைந்து வருவது ஒரு எச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் எதில் எச்சங்கள் மட்டும் காலத்துலேயும் வரும், எதில் வினை முற்றுகள் 3 காலங்களிலும் வரும். இந்த 2 பாயிண்ட்டும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.